அங்கும் இங்கும் எங்கும் இல்லாத அகக்குகத்தினுள்ளே அமர்ந்து நம்மையெல்லாம் ஆட்கொண்டு அருள்பாலிக்கும் அந்த அருமுகப் பெருமானுடைய பெரும் கருணை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பக்த கோடிகளுக்கெல்லாம் கிடைக்க வேண்டும். அத்துடன் பக்திக்கு வித்தாகி பரம்பொருளுக்கெல்லாம் ஒரு அற்புத பாக்களை வாரி வழங்கிய பாம்பன் குமர குருதாச சுவாமிகளுடைய பெரும் கருணையும் உடன் சேர்ந்து பலமாயும் நலமாயும் மகிழ்வாயும் என்றென்றும் நன்றாக இருக்க வேண்டும். வணக்கம். எப்பொழுதும் போல நம் நிகழ்வுக்கு ஐயா ரவி தமிழ்மாறன் அவர்கள் மணிமேகலை பிரச்சுரத்தினுடைய நிர்வாக இயக்குனர், புத்தக பிதாமகன், அவரை வரவேற்றுட்டு நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். ஐயா வணக்கம். வணக்கம் சுவாமிகள். சிறந்த ஆன்மீக அறிஞராகவும் எழுத்து வேந்தராகவும் திகழ்கின்ற தங்களுக்கும் நமது ராஜ் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் இனிய காலை வணக்கம் சொல்லி மகிழ்கிறேன். ஐயா, போன வாரம் நேரம் இல்லை, ஒரு கேள்வி கேட்டீங்க. ஆமாம், அது நம்ம பேசிக்கிட்டே வந்தோம், நேரம் இல்லாமல் போயிடுச்சு. கேள்விகளை இன்னொரு முறை நம்ம புதுசாக நிறைய பேர் பார்ப்பாங்க, ஒரு முறை சொல்லிட்டு நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். ஐயா, பொதுவாக நம் வீட்டில் எல்லோரும் மன நிம்மதியாக இருக்கவும், குடும்பத்தினருக்கு பெரிதும் நோய்கள் பாதிக்காமல் இருப்பதற்கும், பிள்ளைகள் நினைத்தபடி சாதனைகள் செய்யவும், இறைவனின் பூரண அனுகிரகம் கிடைக்கவும் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் நன்றாக இருக்கும் என்று போன வாரம் நான் கேட்டிருந்தேன். அதுக்கு பதில் பிராணாயாமம், பிரத்யாகாரம் வரைக்கும் நீங்கள் சொல்லிட்டு வந்தீங்க. ஆமாம் ஐயா, அதுக்குள்ள நேரம் நிறைவானதுனால அதை நீங்கள் தொடர்ந்து சொல்ல முடியல. கரெக்டாக. அதாவது யாமம், நியமனம், அதுக்கப்புறம் ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், இதை வரைக்கும் பார்த்தோம் நம்ம. ஆமாம். அதாவது யாமம்னா நம்ம அறநெறி தழுவி நல்லதொரு நல்ல காரியங்களை செய்கிறது, அது மாதிரி பண்ணுறது. அதுக்கப்புறம் நியமனம்ங்கிறது நல்ல குணமும் மனமும் வச்சுக்கிறது. ஆசனம்ங்கிற அனுதினமும் இறைவனுக்காக ஒரு 5 நிமிடமாவது, அல்லது உனக்காக உன்னை யோசிப்பதற்காக ஒரு 5 நிமிஷம் உட்கார்ந்து யோசனை பண்ணணும். பிராணாயாமங்கிறது மூச்சு சம்பந்தப்பட்டது. பிரத்யாகாரம் அப்படி என்பது இந்திரியங்களுடைய அடக்கத்தை சம்பந்தப்பட்டது. அப்படி வரைக்கும் பார்த்தோம். அந்த விளக்கம் போன வாரம் அது இணையத்திலும் இருக்கு. ஐயா, இந்த இந்திரியங்கள் சம்பந்தப்பட்ட பிறகு தாரணை அப்படின்னு ஒன்று வருது. ஐயா, இந்த தாரணை அப்படின்னா என்ன அப்படின்னா, இறைவனிடத்திலே நெருங்குவது என்பது பொருள். அப்படின்னா இறைவனை நெருங்கவே முடியாது இல்லையா? ஒரு சாதாரண மனிதர்கள் எப்படி ரொம்ப தூரத்தை குறைக்கலாம். அப்போ 3 விதமாக நம்ம அதை சொல்றாங்க அருகில் போகிறதுக்கு. சாமீபம், சாரூபம், சாயுச்சம் அப்படிங்கிறதுனுடைய தொகுப்பு. எல்லா வார்த்தையும் எனக்கு புதுசா இருக்கு. இதுதான் ஐயா தாரணை. இந்த தாரணைங்கிறதே புதுசா இருக்கு. அதுக்குள்ள என்ன இருக்கு? சாயுச்சம், சாரூபம், சாமீபம், சாமீபத்தில் போகக்கூடியது, கிட்ட நெருங்கணும். சாரூபம், அப்படி நெருங்கும் போது அவருடைய உருவம் தெரியும். அப்படி உருவமும் அவருடைய அந்த அற்புதமான பேரொளி, பேராற்றலான ஒளி, பேரானந்தத்துக்குள்ள திளைக்கும் பொழுது அது என்ன ஆகும்? நமக்கு சமாதி நிலையை கொடுக்குங்க. அப்போ கிட்ட போகிறோம், நம்ம பார்க்குறோம், அப்புறம் சாயுச்சிய நிலை, அப்படியே அந்த இறைவ பக்தியோட முடிவடைகிறது. இந்த மாதிரி வர்றதுக்கு பேர் தாரணை. இது சாதாரண மனிதர்கள் செய்ய முடியாது. இப்போ இந்த ஆனந்தத்தை பற்றி சொன்னீங்களே, இந்த ஆனந்தத்தை அவங்க எங்கே போய் காண முடியும், எப்படி செய்ய முடியும்? அதனால தான் நான் நிகழ்ச்சி நீங்கள் கேள்வி கேட்டது ஆரம்பத்திலேயே சொன்ன சாத்தியம் இல்லையா அப்படி என்று. முழுசா சந்தோஷமாக ஒரு குடும்பம் நிம்மதியாக இருக்குது அப்படின்றதுக்கு ஏதாவது ஒரு, ஏன்னா ஆசை என்பது கவலையினுடைய முந்துதல் கூட செய்யக்கூடிய ஒரு விஷயம். முன்னாடி கவலை என்ன பண்ணோம்? ஆசையை தூக்கி போட்டு பின்னாடி இது நடந்துக்கிட்டு வரும். அது எந்த அளவுக்கு ஆசைக்குள்ளே போகிறோமோ அந்த அளவுக்கு இதுவும் நடை போட்டுக்கிட்டே வரும். இதை பிரிக்க முடியாத, அது இருளும் நம் நிழலும் போல. ஐயா, அது பிரிக்கவே முடியாது. அது அப்படி, அதை தான் தாரணை சொல்லுது. இப்போ ஆனந்தம் பொதுவாக வரணும்னு அதுக்குள்ள ஒரு பக்தர் ஐயா பார்த்துட்டு வந்துடுவோம். ஹலோ. ஹலோ அப்பா. அம்மா சொல்லுங்கம்மா. வணக்கம்மா, எங்கிருந்து பேசுறீங்கம்மா? நான் திருவண்ணாமலையில இருந்து பேசுறேன்ப்பா. சொல்லுடா கண்ணா. அப்பா, உங்களோட அருளால நாங்க நல்லா இருக்கோம்ப்பா. நல்லா இருங்கடா கண்ணா, இன்னும் நல்லா இருங்க, சிறப்பா இருங்க. அப்பா, நீங்க இதுக்கு முன்னாடி நாங்க வீடு சேஞ்ச் பண்றதுக்காக கேட்டிருந்தோம்ப்பா. சரி. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. சரி. அங்க இருந்து நாங்க வீடு மாறி வந்துட்டோம். சரி. ஆனா இப்ப வந்த வீடுமே சரியில்லப்பா. சரி. அதுவும் இல்லாம இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நிறைய கடன் பிரச்சனையில மாட்டிக்கிட்டாருப்பா என் வீட்டுக்காரு. சரி.
அப்ப நீங்க இப்ப இடையில இரும்பு விளக்கு கொடுத்தீங்க. ஆமா. அதை வாங்கி விளக்கேத்திட்டு வரேன்ப்பா, சரி. அரளிப்பூ போட்டு. சரி. அவருக்கும் எனக்கும் இருந்த சின்ன கருத்து வேறுபாடுகள்லாம் இப்ப இல்லப்பா, நல்லா இருக்குப்பா. சரி. அப்பா அது இந்த கடன் பிரச்சனை தீர்றதுக்காக வழி சொல்லுங்கப்பா. இப்ப நாங்க இருக்கிற வீடு வந்து முஸ்லிம் வீடுதான்ப்பா. சரி சரி. அவங்க 4 மாசமா தரேன்னு சொல்லிட்டு இருக்காங்கப்பா. நான் தரலப்பா, 10 லட்ச ரூபா கடன் ஆயிடுச்சுப்பா. சரி கண்ணா, நீயே வந்து கேள்வி பதில் நீயே, இந்த வீடு சரியில்லை நான் வந்துட்டேன் நீயே சொல்ற, அப்புறம் நீயே என்ன கடன் அடிச்சு கூடுறானா நான் என்ன பண்றதுடா கண்ணா? நான் சொல்லி பாத்துட்டேன்ப்பா, இந்த வீட்டுக்கும் காசும் கொடுத்துட்டாருப்பா, மாற முடியல. கொடுக்கும் போது கேட்க மாட்டேன்றீங்க, அப்படி கேட்டா நானும் கொஞ்சம் வாங்கி அனுப்பிச்சுடுவேன். கொடுத்துட்டு கேக்குறீங்க, என்னடா கண்ணு நியாயம் இது? இல்லப்பா, நகை சீட்டு போட்டிருந்தாருப்பா, நான் போடாத. சரி, ஒண்ணும் இல்ல, அது பிரச்சனை தான். சிங் மந்திரத்தை தான் நீ வந்து விடக்கூடாது. சரிங்கப்பா. அது முடிஞ்சா ஒரு $1 வாங்கி போட்டு அவரை பிரார்த்தனை பண்ணி அந்த மந்திரத்தை டெய்லி சொல்லிக்கிட்டே இருந்து, யாரு கொடுக்கணுமோ அவரை பார்க்கும்பொழுது அந்த மந்திரத்தை மனசுக்குள்ள ஓட்டிக்கிட்டே அவர்கிட்ட பேசினா அதுக்கு ஒரு வழி வரும். இதை பண்ணிக்க. டெய்லி சாயந்தரத்துல ஓம் ஐம் ஸ்ரீம் வசியும் ஸ்வாஹா, ஓம் ஐம் ஸ்ரீம் வசியும் ஸ்வாகான்ட்டு சாம்பிராணி போடு ஒரு 16 நாளைக்கு. சரிங்கப்பா. இது பண்ணிட்டு வாமா, பார்க்கலாம். ஒரு முறை நேர்ல வாடா கண்ணு, இதை நம்ம இதுல அலசிட முடியாது. நேர்ல நாங்க வந்து பார்த்துட்டோம்ப்பா, பரிகாரம் சொல்லிருக்கீங்க, அதை செய்யுங்க போதும். வேற வீடுக்கு சொல்லியிருப்பாங்கல்ல? இல்ல வீட்டுக்கு சொல்லலப்பா, நான் தனிப்பட்ட முறையில எனக்காக வந்து கேட்டேன். சரி, ஜாதகம் மட்டும் வச்சு. அப்ப அதை செய்டா கண்ணு, அதை செஞ்சுட்டு இந்த சாம்பிராணி புகை மட்டும் போடு. அப்பா கார்கினி தேவி யாகத்துக்கு வந்தோம்ப்பா. அது ரொம்ப பெரிய விஷயமா, அது நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, சாதாரணமா அது ரொம்ப அற்புதம். நானு பாப்பாங்க 3 பேர் மட்டும்தான் வந்து, அவர் வரல. எப்படி இருந்ததுடா கண்ணா? அப்பா ரொம்ப பரவாயில்ல. நீங்க அந்த மந்திரம் சொல்லி பால் காசு சொல்லிருக்கீங்க. ஆமா. ஒலை கொதிக்கும் போது சொல்லிருக்கீங்க. ஆமா, அதுவும் சொல்லிட்டு இருக்கோம்ப்பா. அப்புறம் ஐயா எழுதின புத்தகம் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குப்பா, புத்தகம் வாங்கியிருக்கோம். சிறு திருத்தம், சுவாமி எழுதின புத்தகத்தை நாங்க வெளியிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். நான் எழுதல. இல்ல, அது இருந்தாலும் சாமிகள் எழுதினாலும் அதை அச்சிட்டு வர்றது ரொம்ப பெரிய விஷயம் இல்லைங்களா? நன்றி நன்றி நன்றிமா. ஆமாடா கண்ணா, ஆமாடா கண்ணா. நீ இதுவே போதுமா, இந்த கார்கினி மந்திரம் எல்லாமே போதும். சரிங்கப்பா. நல்லதுடா கண்ணா. அப்பா சொல்லுமா. ஹலோ அப்பா, தீர்க்க சுமங்கலியா இருக்கணும்னு வாழ்த்துங்கப்பா. தீர்க்க சுமங்கலியா, தீர்க்காயுசா, குறையில்லாத, கடன் முடிஞ்சு நல்லா இருடா கண்ணா. ரொம்ப நன்றிப்பா. கடன் வந்ததை எனக்கும் கொஞ்சம் கொடுத்துறேன். சரிங்கப்பா. சரிம்மா, ரைட்டுமா, சரி, நல்லதுமா. ஐயா, அந்த கார்கினி தேவி நடத்தணும் பாருங்க, அது எப்படி பொங்கி சொல்றாங்க பாருங்க. ஆமா ஐயா, அது உணர்வு தான். ஏன்னா அந்த பால் தீர்த்தம் வந்து சீரசாகர பாலுங்கிறது இப்போ கலந்தவங்க எல்லாரும் ரொம்ப மகிழ்வா போனாங்க. அது பெரிய பலன் தரக்கூடிய ஒரு விஷயம் ஐயா. அதே விஷயத்த உள்வாங்கி அதை செய்யறாங்க பாருங்க. பால் பொங்கும்போது, உலை பொங்கும்போது சொல்லணுங்கிறத பதிஞ்சிருக்குல்ல மனசுல. நானும் கொடுத்து அனுப்பும் போதே அப்படிதான், இதை பண்ணுங்க, பயனடை. நம்ம எதுலெல்லாம் நம்ம தேர்ந்தெடுத்து பல ஆண்டுகள் கொடுத்து யாரெல்லாம் திரும்ப வந்து எங்களுக்கு இது நடந்ததுன்னு சொல்றாங்களோ அதை மட்டும் எடுத்து தான் ஐயா நம்ம தொலைக்காட்சியிலேயே கொடுக்குறோம். அதே மாதிரி நம்ம அங்கே, நான் சிலது வந்து இங்கே தொலைக்காட்சியிலையோ இணையத்திலையோ சொல்கிறது இல்லை ஐயா. ஏன்னா யாருக்கு உண்மையான அந்த பலன் கிடைக்கும், யார் அந்த பாக்கியவானுங்கிறதுக்காக அமைதியாக இருப்பேன் ஐயா. இங்கே சொல்ல மாட்டேன், நான் அங்கே சொல்லுவேன். இப்போ யார் வந்தீங்க, இப்போ நீங்கள் வாங்கிக்கிங்க. இப்போ பால் கூட பார்த்தீங்கன்னா முன்ன தீர்த்தம் எல்லாம் பாட்டிலில் ஊற்றி கொடுப்பாங்க, நான் கொடுக்க முடியாது, இங்கே வந்தவங்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு அந்த கையிலே வாங்கிக்கலாம். ஆமாம், அந்த பால் எப்படிங்கிறதா வந்தவங்களுக்கு தான் தெரியும். அந்த வகையில் வருகின்ற 14/3/2024 வியாழக்கிழமை அன்னைக்கையா ஒரு அற்புதமான விஷயம், காரடையான் நோன்பு. இந்த காரடையான் நோன்புன்றது நம்ம மரபில் சம்பிரதாயத்தில் ஒரு மிக முக்கியமாக கருதப்படக்கூடியது. சித்தருக்கெல்லாம் மேலே இருந்தவங்க அப்படிங்கிற ஒரு தன்மையில் வந்து அது சத்யவான் சாவித்திரியினுடைய ஒரு சரித்திரம் வந்து இருக்குது. அதுலேயே கூட வித்தியாசம் இருக்குது. அதில் சத்தியவானன்னு சொல்லப்படுது சாஸ்திரம், நம்ம சத்தியவான்னு மாற்றிட்டாங்க. சில பேர் நம்ம ஸ்கூலில் மாதிரி ஒரு எழுத்து இல்லாத போயிடும், அந்த மாதிரி ஐயா. அப்போ இந்த 14ஆம் தேதி எத்தனை மணிக்கு சுவாமிகள்? 14ஆம் தேதி அது வந்து சரியா 10 மணிக்கு தொடங்குறேன் ஐயா. அதுல நிறைய முக்கியமான விஷயங்கள் இருக்கு ஐயா. காரடையான் நோன்புல என்னன்னா நெய்க்குல நெய்க்குல தரிசனம் அப்படின்னு ஒன்று இருக்கு ஐயா. பிம்பம், இதுக்கு வந்து பிம்ப தரிசனம் பவித்திர பாப விநாசனம்னு பேர் ஐயா. இது வேதம் சொல்லுது.
அதே நேரத்தில் நெய்ங்கிறது வந்து அதுக்கு மேல ஒண்ணு ஆகாது. அது நெய் வந்து ஆமா, அதுக்கு மேல ஒண்ணு ஆகாது. அதுதான் நான் கடைசி நிலை. அதனால அந்த நெய்ல வந்து தரிசனத்தை பார்க்கணும் ஐயா அன்னைக்கு ஒரு நாள். ஓ, அந்த காரடையான் நோன்புல கணவன் மனைவிக்கு மட்டும்தான் அனுமதிங்கிற ஒரு சின்ன விஷயத்தை அது உள்ள வச்சிருக்கேன் ஐயா. வேற யார் வந்தாலும் பார்க்க முடியாது. கணவன் மனைவியாக, ஏன்னா அந்த சாஸ்திரமே சொல்றது என்னன்னா, கணவன் மனைவியோடு வரக்கூடியதுக்கு தீர்க்க சுமங்கலித்துவமும் கணவனுக்கு நல்ல ஆயுளும் சங்கடங்கள் தீரக்கூடிய வழியும் நேர தரிசனம் பார்ப்பாங்க, நெய்க்குளத்துல பார்ப்பாங்க ஐயா. அது மாதிரி ஒரு அற்புதமான விஷயம் வந்து வருகின்ற 14/3/2024 காலை 10 ரொம்ப புதுமையாகவும் ரொம்ப வித்தியாசமா. ஆமா ஐயா, இது வந்து நெய்க்குள தரிசனம். ஆமா, நெய்க்குள பிம்ப தரிசனம். அது ரொம்ப காண கிடைக்காத ஒரு விஷயம் ஐயா. அது எல்லா நேரத்திலையும் செய்வது அல்ல. குறிப்பிட்ட நாள், குறிப்பிட்ட திதி, குறிப்பிட்டது தான் அதுலேயே கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படிதான் பண்ண போறேன் ஐயா. இன்னொரு பக்தர் ஐயா. பார்த்துருங்க. ஹலோ. ஹலோ அம்மா சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? சாமிஜி வணக்கம் சாமிஜி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்டா கண்ணு. வணக்கம்டா கண்ணா. நந்தினி பேசுறேன் சாமிஜி. சொல்லுங்கம்மா, கொஞ்சம் சவுண்டா பேசுற கண்ணா. சரிங்க சாமிஜி. ஏன் காலைல தூங்கி இப்பதான் எழுந்தியா? இல்லைங்க சாமிஜி. சரி, இது மட்டும் சுறுசுறுப்பா வருது. சொல்லுமா. ஹலோ. ஹலோ சொல்லுடா கண்ணா. சாமிஜி, குடும்பத்தை ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமிஜி. தீர்காயுசா, தீர்க்க சுமங்கலியா, குறை இல்லாத நிறையோடு நல்லா இருங்க. சொல்லுங்க கண்ணா. சாமிஜி, 2 வருஷத்துக்கு முன்னாடி மாமியாக்காக கேட்டிருந்தேங்க பிளட் கேன்சர்னு சொல்லிட்டு. புரியலடா கண்ணா. மாமியாக்காக கேட்டிருந்தேங்க சாமிஜி 2 வருஷத்துக்கு முன்னாடி. சரிம்மா. பிளட் கேன்சர்னு சொல்லிட்டு சாமிஜி. சரிம்மா. அவங்க வந்து ஒரு ஹாஸ்பிட்டல்ல வந்து 3 மாசம் தான் சொல்லியிருந்தாங்க சாமிஜி. 3 மாசம் வரைக்கும் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரிம்மா. ஆனா அங்க கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் 3 வருஷம் நல்லா இருந்தாங்க சாமிஜி. சரி. இப்ப இறந்து 1 வருஷம் ஆகுதுங்க சாமிஜி. நான் 10 நாள்ல வருஷமாக சாமிஜி. சரிடா சரிடா கண்ணா. அதனால என்ன கேட்க வரடா கண்ணா? சாமிஜி, இப்ப வந்து குடும்பத்துல ஒரே கஷ்டமாவே இருக்குங்க சாமிஜி. ஒரே பிரச்சனையா இருக்கு. என்ன மாதிரி பிரச்சனை இருக்குடா கண்ணா? ரொம்ப பண கஷ்டமா இருக்குங்க சாமிஜி. ஒரே சண்டையா வந்துட்டு இருக்கு. சரி கணவன் மனைவிக்குள்ள. சரி கண்ணா, நீ கேக்குறது ஏதாவது பிரச்சனையா என்னன்னு தெரியல சாமிஜி. இல்ல என்ன, எனக்கு நீ சொல்றதே எனக்கு சரியா புரியலடா கண்ணா. அந்த அம்மா மாமியார் காலமாயிட்டாங்க. அவங்க இருக்கும்போது ரொம்ப நல்லா இருந்தோம், அதுக்கப்புறம் ரொம்ப கடன் ஆயிட்டோன்னு சொல்ல வரியா? அப்படின்னு சொல்லலைங்க சாமிஜி. அப்ப இருந்ததை விட இப்ப கொஞ்சம் அதிகமாவே ஆயிடுச்சுங்க சாமிஜி. அது இருந்ததை விட அதிகமாச்சு. ஏதாவது புதுசா ஏதாவது உங்க கணவர் ஏதாவது செஞ்சாரா? இல்லைங்க சாமிஜி, எது செய்யலைங்க. கண்ணா, நீ கொஞ்சம் நேர்ல வந்து பாத்துறா கண்ணா. ஏன்னா எனக்கு நிறைய குழப்பங்களும் நிறைய விஷயங்களும் கேட்க வேண்டியது இருக்கு. லாஸ்ட் டைம் பேசையில மாதுளை சாபம் இருக்குன்னு சொன்னீங்க சாமி. அதான் எனக்கு அதுல கொஞ்சம் சந்தேகம் இருக்கு. வந்து பாத்துருங்கடா கண்ணா. சரிங்க சாமி. வந்து பாத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க அதுக்கான விமோசனத்தை தேடுங்க. சரிங்க சாமி. நல்லதுடா கண்ணா. ஏதாவது பிரச்சனை இருக்கா என்னன்னு தெரியல. இல்ல அதுதான், அது பாத்தலாம், நீங்க வாங்க. சரிங்க சாமி. நல்லதுடா கண்ணு. இந்த பாருங்க, எப்ப இந்த பாப்பா சொல்லுது எவ்வளவு பேர் நம்ம நிகழ்ச்சியில சாமி எனக்கு தீர்க்க சுமங்கலியே ஆசீர்வாதம் இதெல்லாம் கருத்துல வச்சேன் ஐயா. அந்த வேலைக்கிழமை 3 திதி வருது. சதுர்த்தி, பஞ்சமி, சஷ்டி, 14. ஆமா ஐயா. அன்னைக்கு பஞ்சமி இது முழுக்க இருக்கு. ஏன்னா ஏற்கனவே இந்த மந்திரம், செய்வினை, சூன்யம் இப்படி இருக்கிறவங்கெல்லாம் இந்த பஞ்சமி இந்த 3 திதி கூடுற நேரத்துல ஐயா முழு பலனையும் முழு தீபம் போடுவாங்க. இந்த பூசணிக்கால அந்த ஒரு அற்புதமான பலனை கொடுக்கும் ஐயா. அந்த நேரம் வந்து 10லிருந்து 11 தீபம் போட்டால் ரொம்ப விசேஷம். நம்ம வராகிக்கு அனுகிரக வாராகிக்கு நான் என்ன பண்ணிட்டேன், இதை முழுமையாக பயன்படுத்தி ஒரு மந்திர வேள்வியாக செஞ்சு இந்த காரடையான் நோன்புக்கு சாவித்திரிக்கும் யம அஷ்டகத்தில் இருக்கக்கூடிய ஒரு கடோபனிஷத்தில் இருக்கக்கூடிய மந்திரத்தையும் இணைக்கச்சு ஒரு மந்திர ஜப வேள்வியா அந்த நெய்க்குல தரிசனத்தோட அன்னைக்கு வந்து பங்கு கொள்ற தம்பதியருக்கு அந்த மந்திரத்தை பிரயோகம் பண்ண சொல்லி 2 நன்மைகள், பெரிய நன்மையையா அனுகிரக பாராய்க்கு அன்னைக்கு ஒரு நாள் அவ்வளவு ஒரு பெரிய ஒரு அற்புதமான ஒரு இது எப்போ அடுத்து என்ன நடக்கும் எப்படி நடக்கும்னே சொல்ல முடியாது. காரணம், நெய்க்குல தரிசனங்கள் அதுக்கான நாள் நட்சத்திர திதிகள் இருக்கு, அது செய்யலாமே தவிர. ஆனா இந்த காரடையான் நோன்போட சம்பந்தப்பட்டு 3 திதிகள் சம்பந்தப்பட்டு அது வருவதுங்கிறது ரொம்ப அபூர்வம் ஐயா. எப்பயாவது ஒரு முறை தான் வரும். அது இந்த நேரத்தில் அதுலேயும் இந்தெந்த திதி வரணும்னு விதி இருக்கு. இதுல சதுர்த்தி இருக்கு, பஞ்சமி முழுமையா இருக்கு, அதோட விட்டக்க சஷ்டி, இது 3 ஒன்னா சேருது. நம்ம சடாட்சரனுக்கும் வழி வந்துருச்சு, விநாயக பெருமானுக்கும் வழி வந்துருச்சு, வியாழக்கிழமை குருவுக்கும் வழி வந்துருச்சு, அனுகிரக வாராக்கி முழுமையான வழி வந்துருச்சு. அதே நேரத்தில் அசிதாங்க பைரவருக்கும் அது உள்ள அந்த நாளில் வந்துருச்சு.
கூட்டுத்தொகை, எண் தொகை, அந்த நட்சத்திர தொகை, திதி தொகை, இது எல்லாமே ஒரு அற்புதமாக நம்ம ஆலயத்துக்கு ஏற்ற மாதிரி இருந்ததுனால சரி இந்த யமாஷ்டகத்தில் சில ரகசியம் இருக்குது ஐயா, அதை வந்து யாரும் அவ்வளோ தைரியமாக ஓதிட முடியாது. அது வந்து அதுக்குன்னு சில விதிமுறைகளை வச்சுருப்பாங்க. ஆனால் நம்ம அன்னைக்கு பண்ணணும், அதை சாந்தி பண்ணிட்டு இந்த தெய்க்க சுமங்கலித்துவமும் குடும்பத்தில் இருக்கிற சங்கடம், கணவனுக்கு ஏற்படுகின்ற சங்கடங்களும் எந்த சங்கடம் இல்லாமல் அதுக்கான தீர்வும் நல்ல தீர்க்க ஆயுசு கொடுக்கறதுக்கான வழி அன்னைக்கு இருக்கு ஐயா. அதனால விட்டுடாதீங்க, அது சொல்ல வேண்டிய சமயதரா வரணுங்கிறது அதுல முக்கியமான ஒரு விஷயம். குறிப்பே ஐயா, அது தம்பதிய சமயதரா வரவங்களுக்கு தான் அந்த தரிசனம் கிடைக்கும். மற்றபடி விளக்கு போடுறவங்க யார் வேணாலும் வரலாம், விளக்கு போடலாம், அந்த நேரத்தை பயன்படுத்திக்கலாம், தரிசனம் பண்ணலாம், போகலாம், வரலாம். நெய் குளத்தில் மட்டும் இருவரும், ஆமா, இருவரும் மட்டும் தரிசிக்கணும் ஐயா. அந்த மாதிரி இருக்கு. ஏன்னா டக்குன்னு அது தப்பாயிடக்கூடாது இல்லைங்களா, வரவங்களை நம்ம விளக்கு போட வரவங்களும் இல்லைன்னு சொல்ல முடியாது. அதனால தரிசனத்துக்கு வந்து தொலைவா இருந்து பார்க்கலாம், ஆனால் நெய்க்குளம் பார்க்க முடியாது. இது வந்து பயனடைங்க. கரெக்டாக அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு காலர் வர நம்ம பேசு, அது வந்து செய்ய தாரணை. ஏன் அந்த தாரணைங்கிறதுல 3 நான் சொன்ன மாதிரி கிட்ட நெருங்கிறது, அதுக்கப்புறமா அதை பற்றி தெரிஞ்சுக்கிறது, அது உள்ள மூழ்கி போகிறது, இது பேரானந்தத்தினுடைய வெளிப்பாடு. அதுதான் சாமீபம், சாரூபம், சாயுச்சம் அப்படின்னு சொன்னேன். இந்த தாரணைக்குள்ளே இருக்குது. அடுத்தது ஐயா தியானம். தியானம்னா உங்களுக்கும் தெரியும், நீங்கள் தியானம் செய்கிறீங்க. என்ன தியானம்? அங்கே தான் ஐயா விஷயம் இருக்குது. தியானத்தில் இயல்பாக நாம் கற்றுக்கிட்டு செய்யறது, கீழ் இருக்கக்கூடிய 7 மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாதகம், சிப்தி, ஆக்னியா, சகஸ்ரா, இது வரைக்குமே நம்ம தியான சக்திகளில் எளிமையாக தெரிஞ்சுக்கிட்டு அதுலேயும் கைத்தோழ்ந்தவங்க கிட்ட தெரிஞ்சு பண்ணுறோம். ஆனால் மேலுலகம் 7 இருக்கு. இந்த மேலுலகம் 7ன்ற தியானமே வேற, அதோட முறைகளே வேற, அதனுடைய பின்பற்றுதலே வேற, அதனுடைய ஆசன விகிதாச்சாரங்கள் வேற. கீழே இருக்கிறது பத்மாசனம் போட்டு நம்ம தியானிக்கிறது, பிராணாயாமம் பண்ணுறது எல்லாம் உண்டு. ஆனால் உண்மையான தியானம் என்பது என்னன்னா அதுக்கப்புறம் மேலே போகும். அது பரவெளியினுடைய பேரானந்தத்தை நம்ம அனுபவிக்கிறது. ஒரு மனிதன் பிறவினுடைய மகத்துவத்தை உணரணும்னா இந்த தியானங்கள் எல்லாம் ஒரு நல்ல உடற்பயிற்சிக்கும், உடல் பக்குவத்திற்கும், உடலை பாதுகாத்து கொள்வதற்கும், எண்ணம், மனம், குணத்தை புனிதப்படுத்துறதுக்கு. ஆனால் மேலே இருக்கிறது தான் உண்மையான மனிதன் பிறந்தனுடைய பாக்கியத்தை உணர்றது. ஆஹா, இப்படி இறைவன் கொடுத்திருக்கிறானே அப்படி. அப்போது துரியம், துரியாதிதம், இருட்பாவெளி, முப்பாவெளி, பரவெளி, பராபவெளி, சுத்தவெளி, பேரானந்த வெளின்னு 7 இருக்கு. என்ன வேகம்! ஆமா, அந்த 7 ரீச் பண்ற தியானம் தான் நான் இப்ப சொல்றது ஐயா. இந்த தியானங்கள் யாருக்கு? ஞானிகளுக்கே உடையது, மகான்களுக்கே உடையது, அவங்களுக்கு தான் அது தெரியும். அதனாலதான் அவங்க என்ன பண்றாங்க, இந்த பூத உடலையே, அந்த உயிரையே தனக்குள்ள அடக்கி ஜீவசமாதி ஆயிடுறாங்க. அப்போ அது என்ன ஆகுதுன்னா அந்த ஆனந்தத்தை அவங்க முழுமையா அனுபவிக்கிறாங்க. அப்படி இந்த ஜீவ சமாதி ஆகி அந்த பேரானந்தத்தை அனுபவிக்கும் போது அந்த உடல் எங்க இருக்கோ அதை சுத்தி பல கிலோமீட்டர் தரவு அந்த அருளுடைய கதிர்வீச்சு இருக்கும் ஐயா. அதனால்தான் ஜீவ சமாதிகளுக்கு சக்தி அதிகம். ஒருத்தர் பார்த்துட்டு வந்துருவாங்க. ஹலோ ஹலோ மா, சொல்லுங்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்கம்மா? வணக்கம் சாமிஜி. வணக்கம் கண்ணா. காஞ்சிபுரத்துல இருந்து பேசுறேன் சாமிஜி. எங்கம்மா? காஞ்சிபுரம். சொல்லுடா கண்ணா, கொடுப்பனையான பொண்ணு. இது என் பேர் சரண்யா சாமிஜி. சரண்யா, சொல்லுமா. இது இங்க நான் மேடம் 4 பேர் பார்க்கணும், அதுல 2 பேருக்கு வாங்கிட்டேன், இன்னொருத்தவங்க தரமாட்டுறாங்க. சரி, அது நான் வாங்கினது நல்லதா கெட்டதா, இல்ல தருவாங்களா தரமாட்டாங்களா? எப்படி கேட்ட பாரு என்ன, நீ 4 பேருக்கிட்ட நிலத்தை வாங்கி போட்டு அதுல ஒருத்தன் அம்பு பூச்சவனை வச்சுவிட்டு அவன் கொடுப்பானா கொடுக்க மாட்டான், வாங்க நல்லதா கெட்டதான்னா நான் என்னடா கண்ணு சொல்றது? இதுக்கு நல்ல பொண்ணு. நான் என்ன சொன்னா உனக்கு பிடிக்கும்? எது நல்லதோ அது சொன்னீங்கன்னா நல்லது. அந்த இடத்தை வித்துரு நீ. முதல் சிக்கல் முற்றிலும் சிக்கல். ஆரம்பத்துல எது வாங்கி நம்ம நிலம் வாங்கி நம்ம மனசை கெடுக்குதோ 1 2ஓட நிறுத்திடு. மேல வேணும்னு நினைக்காத. மேல வேணும் இருடா கண்ணா, நான் முடிக்கல. மேல வேணும்னு நினைச்சா இது 2 நீ வித்துட்டு வந்துரு. இதுதான் வழி. இதை விட்டால் இதுக்கு நான் பரிகாரமோ அல்லது இதுக்கு விமோச்சனம் சொன்னா நீ காஞ்சிபுரம் தானே? அங்கேயே தானே நானும் இருக்கேன். வந்து பாடுறா கண்ணா. ஏன்னா இதெல்லாம் நான் அலச முடியாதுடா கண்ணா லைவ்ல. புரியுதா உனக்கு?
புரியுது. அதுக்கு என்ன வழிங்கிறத நம்ம பார்க்கலாம். நீ நேர்ல வந்து பேசுறா கண்ணா. இது எங்க வீட்டுக்கார மேலயும் எழுதலாம் நினைக்கிறேன், எழுத முடியல, அதனால கேக்குறேன். அது பாத்துக்கலாம்டா கண்ணு, நீ வா. நல்லதுமா, நல்ல நடைமுறையான யோசனையை சொல்லிட்டீங்க ஐயா. எப்படி ஐயா அவரு இப்ப உண்மைதானே ஐயா? இப்ப என்னன்னா ஒரு பாகம் ஐயா 4 வாங்கியிருக்காங்க. அதுல அண்ணன் தம்பி சொத்தா இருக்கும். ஒரு அண்ணன் கொடுக்க அவரோட இடத்த அவரு கொடுக்க மாட்டேங்கிறாரு. அது உரிமை தான். இவங்க வேணும்னு நினைக்கிறது இது சிக்கலான விஷயம் இல்லையா? அப்ப அண்ணன் பார்த்துட்டு இருந்தாருன்னா நம்ம எப்படி ஐயா சொல்ல முடியும்? தப்பான விஷயத்துக்கு நம்ம பரிகாரம் சொல்றோம்னா அது நல்லா இருக்காது ஐயா. ஒரு சின்ன இடைவேளைக்கு போயிட்டு இருந்தோம். ஒருவரின் வாழ்வை கெடுக்க இன்னொருவர் செய்யும் தீய செயல்கள் உங்களுக்கு தெரியுமா? இதைத்தான் எதிர்மறை ஆற்றல் என்கிறோம். சில சமயங்களில் சிலருக்கு இந்த எதிர்மறை ஆற்றல் தன்னை அறியாமலேயே அவர்களை ஆட்டி வைக்கிறது. ஒருவேளை நீங்கள் முழு எதிர்மறை ஆற்றல் உள்ளவர்களால் பாதிக்கப்பட்டிருந்தால் அல்லது உங்களை சார்ந்தவர்கள் பாதிக்கப்பட்டிருந்தால், அதன் தாக்கத்தை நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருந்தால் அது உங்களுக்கானது அல்ல. ஆனாலும் நீங்கள் மனரீதியான பாதிப்பை இதனால் பெற்றிருப்பீர்கள். உங்களை நான் இது போன்ற விஷயங்களை கூறி பயமுறுத்தவில்லை. ஆனால் இது போன்ற மனிதர்கள் தீய சக்தியின் பிடியில் இருப்பதை பார்த்திருக்கிறேன். அவர்களை சுற்றி என்ன நடக்கிறது என்று தெரியாமல் அனைத்தையும் குறை கூறிக்கொண்டு அதன் பிடியில் சிக்கியிருக்கிறார்கள். 4 வேதங்களில் ஒன்று இதற்காகவே சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. அதுதான் அதர்வன வேதம். இந்த வேதம் ஆற்றலை எவ்வாறு கையாள வேண்டும் என்பதை பற்றி மட்டுமே விவரிக்கின்றது. நீங்கள் இந்த மூலிகை பஸ்பம் அடங்கிய சிங் எந்திரத்தை அணிந்து கொள்ள இது போன்ற எதிர்மறை ஆற்றலில் இருந்து விலகி நேர்மறை ஆற்றல் பெற்று நினைத்ததை சாதிக்க உதவுகிறது. இந்த யந்திரத்தை அணிவதால் நேர்மறை ஆற்றல் பெருகும் என்பது அணிந்தவர்களின் அனுபவ வாக்காகும். மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் ஐயா. இப்போ இந்த விளம்பரத்தில் இந்த சிங் எந்திர டாலரை அணிந்தவனில் அனுபவமாகும் அப்படின்னு முடிச்சாங்க ஐயா. போன வாரத்துக்கு முந்தின வாரம் நீங்கள் வேற பிரியப்பட்டு ரொம்ப நாளாக கேட்டு நான் கொடுத்த ஐயா. எப்படி நினைக்கிறீங்க ஐயா? அப்பயே நான் சொன்னேன், நான் எதிர்பார்த்து வர வேண்டிய ஒரு 2 லட்சம் ரூபா பணம் ரொக்கமாக வந்து சேர்ந்து இதை போட்டது அன்னைக்கு. சரி சரி ஐயா. நிறுவனமாகவும் சொன்னேன். அதுக்கப்புறம் ஒரு வாரம் ஆயிடுச்சு இல்லையா? அப்புறம் அது வந்து ரொம்ப நல்ல மகிழ்ச்சியாகவும் ரொம்ப நல்லாவும் நிறைய பலன்கள். நாளைக்கு வேற ஒரு பெரிய நிகழ்வு நடத்த போறீங்க திருப்பூர்ல. ஒரு புத்தக வெளியீட்டு விழாவும் கண்காட்சியும் செய்யறோம். எந்த இடத்துல ஐயா? அது வந்து ஃபார்ச்சூன் பார்க் ஹோட்டல்னு சொல்லி வேளாம்பாளையம்னு சொல்லி ஒரு நட்சத்திர ஹோட்டல், 3 நட்சத்திர ஹோட்டலில் முதல் முறையாக ஒரு பெரிய அளவில் செய்கிறோம். அதில் நம்ம நேயர்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம், சுவாமிகளுடைய புஸ்தகங்கள் எல்லாமே இந்த கண்காட்சியில் கிடைக்கும். கர்மானால் ஏற்படும் தீமைகளும் தீர்வுகளுங்கிற புஸ்தகத்தை அறிமுகப்படுத்தி அதை பற்றி நாங்கள் மேடையில் பேச போகிறோம். அதனால் திருப்பூரும் திருப்பூரை சுற்றி இருக்கக்கூடிய வட்டார மக்களும் அவசியமாக நாளை மாலை 5 மணி நிகழ்வுக்கு வந்து கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். கண்காட்சியானா காலை 9 மணிலேருந்தே உண்டு. காலை 9லேருந்து இரவு 9 வரை. விழா மட்டும் மாலை 5 மணிக்கு. அவசியமா வாங்கன்னு உங்க சார்பில் சொல்லிடுங்க ஐயா. நீங்க வேற அதுக்கு தானே நான் அது உங்களுக்கு எடுத்தே கொடுத்தேன். ஏன்னா நீங்க யோசிச்சுட்டு இருப்பீங்க, அதனால தான் நான் அதை எடுத்து கொடுத்தேன். நாளைக்கு வரட்டுமே பக்தர்கள், நம்ம புத்தகமும் இருக்கு இல்லையா அங்கே, அதனால உங்க சார்பா நீங்க அழைச்சிருங்க ஐயா. அது மட்டும் இல்லாமல் ஒரு பக்தர் கணேஷ்குமார்னு ஒருவர் அறிமுகமாகி நம்ம இந்த நிகழ்வுகளுக்கு நிறைய உதவி செய்கிறாரு. திருப்பூரை சேர்ந்தவர், நிறைய உதவிகள் செய்கிறாரு. சுவாமிகளுடைய பக்தருங்கிறது மட்டும்தான் எனக்கு அவருக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு. கண்டிப்பா கண்டிப்பா ஐயா. இதுல என்ன ஐயா இருக்கு? அவங்க எல்லாம் நம்ம உருவாக்குற பிள்ளைகள் எல்லாமே அப்படிதான் இருப்பாங்க ஐயா. அதனால ஆஸ்திரேலியால ராஜு, ஆமா, திருப்பூர்ல கணேஷ். நீங்க போங்க ஐயா, நிறைய பேர் வருவாங்க ஐயா. ஒரு காலர்ஸ் போயிட்டு பேசிடுவோம். ஹலோ ஹலோ, வணக்கம் சாமி. வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. ரொம்ப சந்தோஷம் சாமிஜி. சொல்லுங்கம்மா. நான் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி சாமிஜி. அம்மா விட்டு விட்டு கேக்குது. நீங்க சிக்னல் இருக்கிற இடத்துக்கு வாங்க. எனக்கு விட்டு விட்டு கேக்குது. சரிங்க சாமி. சொல்லுங்கம்மா. எனக்கு ஒரு 10 வருஷமா குழந்தை இல்ல சாமி. சரிம்மா. நானும் எவ்வளோ வைத்தியம் பார்த்துட்டு எவ்வளோ ஆசைப்படுறேன். நீங்க அப்புறம் டிவியில கர்ப்பிணி வயிற்றுல கைய வச்சு ஒரு மந்திரம் சொன்னீங்க சாமி, வேற யாருக்கும்.
ஆமாம்மா. அதை நான் அதே அப்படியே ஃபாலோ பண்ணி வயசுல கை வச்சு கேட்டேன். சரிம்மா. அப்புறம் ஹாஸ்பிட்டல் போகணும் சாமி. 5 மாசத்துக்குள்ள எனக்கு பாப்பா நின்றுச்சு சாமி. சரிம்மா. சரிம்மா. ட்வின்ஸ் சாமி, பொண்ணு 1 பையன் 1 சாமி. வெரி குட்மா. அதே ட்வின்ஸா? ஆமா சாமி. 2 முறை கை வச்சுக்கிற போல விடுமா. அப்புறம் நைட் எல்லாம் உங்க கர்ப்பிணி கவனிச்சிருக்குன்னு ஒரு மந்திரம் யூடியூப்ல பாப்பா சாமி. அதை அப்படிங்க டெய்லி வயிற்றுல வச்சு கேட்டுதான் சொல்லி படிப்பேன். சரிம்மா. டெய்லி கேட்பேன் சாமி. ஒரு சந்தோஷம் என்ன தெரியுமா, நம்ம ராஜ் தொலைக்காட்சியில அந்த மந்திரத்தை சொல்லிமா 181வது பிள்ளை நீ சொல்றமா இது. எனக்கு அது ஒரு பெரிய சந்தோஷம். 182 ரெட்டை பிள்ளை இல்ல? ஆமா ஐயா, இன்னும் கரெக்ட், ரெட்டை பிள்ளை 182. ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாமா கண்டிப்பாமா. டாலர் வாங்கிட்டேன் சாமி. எனக்கு கையெல்லாம் கொஞ்சம் ரொம்ப வலிக்குது, 2 விரலும் தூக்க முடியல, அந்த மாதிரி இருக்கு. சரி. டாலர் போன வாரம் சாமி டாலர் வாங்கினேன். சரிம்மா. என் பிள்ளைங்க உங்களுக்கு திங்கிங் மந்திரம் சொல்லுவாங்க சாமி. 2 பேரும் இப்ப குறைஞ்சிச்சா? வலி குறைஞ்சிச்சா? இப்பதான் சாமி, இன்னைக்குதான் சாமி போட்டுட்டேன். நேற்று வெள்ளிக்கிழமை தான். அது வலிக்காகலாம் நான் சொல்ல மாட்டேம்மா. அது மனச வந்து திடப்படுத்தி அது பெரிய லெவல்ல கொண்டு மகிழ்ச்சியே தரும். ஆமா ஆமாமா. அம்மா அப்பா யாருமே இருந்து சாமி. ரொம்ப நீங்க சொன்ன இந்த இது வந்து ரொம்ப மகிழ்வா இருக்குமா எனக்கு. உங்களை நினைச்சுதான் சாமி நான் நடக்காதனால. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. குழந்தை 2-4 வயசு தான் சாமி. திங்கிங் மந்திரம் சொல்லுவாங்க, கேளுங்க சாமி. கண்டிப்பா குடும்ப சகீதமா தீர்க்காயுசா தீர்க்க சுமங்கலியா பிள்ளைகளும் நல்லா படிச்சு நல்லா இருங்கம்மா. நீங்க உங்களோட ஆசீர்வாதம் கிடைக்கணும். கண்டிப்பா கண்டிப்பா. கண்டிப்பாமா கண்டிப்பாமா. சரிம்மா சரிம்மா. ரொம்ப சந்தோஷம். ஒரு முறை வந்து பாடுறா கண்ணா. சரிங்க சாமி. நல்லதுரா கண்ணு. ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் என்னன்னா சாமிகள், நம்ம செய்கின்ற பணிகளுக்கு இந்த மாதிரி பலன் கிடைச்சி அவங்க அடையிற மகிழ்ச்சி இருக்கு பாருங்க, அதுதான் நம்மளுக்கு கிடைக்கிற பெரிய மன நிறைவு. இந்த மேல் உலகம் 7 சொல்றேனே ஐயா, நம்ம நிகழ்ச்சியில ஒரு முக்கியமான விஷயம் பிரயோகம் ஆகுது ஐயா. அதுல வந்து எப்படி சொல்லன்னா துரியாதிதம்னு ஒண்ணு இருக்கு ஐயா. சொன்னீங்க. இந்த துரியத்துக்கு மேல போகக்கூடியது. அதை பயின்றுட்டோம்னா ஐயா, இப்ப நம்ம வந்து காசு பணத்துக்காக உட்கார்ந்து நம்ம இதை சொல்லலை. தனிப்பட்ட முறையில் யாரும் என்னை வந்து பாருங்க அப்படின்னு காசு சம்பாதிக்க நம்ம வரலை. வரவங்களுக்கு நம்ம பார்க்குறோம். அப்போ அதுக்கான தொகையை வாங்கி நம்ம நல்ல காரியங்களுக்கு ஈடுபடுத்துகிறோம், அவ்வளோதானே தவிர இதில் நம்ம வான்னு யாரையும் நம்ம நீ உனக்கு நல்ல நேரம் இருந்தால் லைன் கிடைக்க போகும். அந்த குடுப்பனை இருந்தால் தான் லைன் கிடைக்க போகும். அவங்க இலவசமாக நம்மக்கிட்ட ஆலோசனை பெறுறாங்க, நல்லா இருக்காங்க. இப்படி பயணிக்கும் போது அந்த துரிய சக்தி என்ன பண்ணுது ஐயா, நம்ம ஒரு மந்திரத்தை மூலாதாரத்திலேருந்து துரியாசக்தி வரைக்கும் உள்ள கொண்டு வந்து பிரயோகம் பண்ணுறோம். அப்போது அதை எல்லாரும் நினச்சிக்கலாம், இந்த டிவியில் சொன்னால் அவங்க வயிற்றுல கை வச்சா புள்ள பிறந்ததான். இது சாட்சி. இது மாதிரி 180 பிள்ளைகளுக்கு நான் மனமாற அவங்களை கைப்பட எழுதி வாங்கி வச்சுருக்கேன். இதனால தான் எங்களுக்கு நின்றுச்சு அப்படிங்கிறது ஆதாரமாக சொல்லக்கூடியது. அப்போ எந்த பிரதி உபகாரமும் நீங்களும் எதிர்பார்க்க போகிறதில்ல, நானும் எதிர்பார்க்காமல் சொல்லக்கூடியதுக்கு இறைவன் அங்கீகரிப்பான். அப்போ அது ஒரு பயிற்சி. மூலாதாரத்திலிருந்து துரியாதிதம் வரைக்கும் நம்ம மந்திர பிரயோகம் செய்யும் பொழுது சாதாரணமாக எல்லாம் நினச்சிக்கிறாங்க ஐயா. இப்போ ஓம் முருகா சண்முகா இதே வச்சுக்கோ, நம்ம வேறு எதுவும் வேணாம். ஓம் முருகா சண்முகா இது வந்து சாதாரணமாக படித்து சொல்கிறோம். அப்போ நம்ம ஒரு மந்திரமாக சொல்லும் போது ஓம் முருகா சரணா முருகா என்னை ரட்சிப்பா அப்படின்னு சொல்கிறோம். அப்போது இந்த துரியத்துக்குள்ளே போச்சுன்னா இந்த மூலாதாரத்தை கனெக்ட் பண்ணி நம்ம சொல்லும் போது ஓம் முருகா ரட்சிப்பாய், ஓம் முருகா ரட்சிப்பாய், ஓம். அப்போ அந்த துரியாத உள்ள போய் கொடாயா, இது ஒரு சாதாரண விஷயம்தான். அப்போ பெருசா சொல்லும் போது துரியதத்தில் தத்தம் தரிகட வர்த்தஸ்தியாய மந்திர ரூபம் பூர்வனாயே தரிய சத்திய கிரிய ஞான மந்திர தேவோ சண்முகா நீ அனுகிரக பிராப்த பிரபாவதாய மந்திரம், இது துரியத்திலிருந்து சொல்றோம். இது வேலை செய்ய. அந்த வகையில் நீங்கள் சொன்னதுக்காக சொல்கிறேன், நம்ம நிகழ்வுனுடைய குறிக்கோளே அதானே. அப்போ எல்லாரும் சாதாரணமாக நினச்சிக்கிறாங்க. அதுக்கு தான் நான் அந்த தியானத்தை பற்றி சொல்ல வரேன்.
எப்படி நீங்கள் கேட்ட மனமகிழ் மனிதனுக்கு வரணும்னா ஒரு தியானிக்கு கூட அந்த மனமகிழ் இல்லாமல் ஏதாவது சங்கடம் இருந்துரும். தியானம் பண்ணுறவங்களுக்கு கூட ஏதோ ஒரு சூழ்நிலையில் சங்கடத்தை வர வைத்துடும். ஆனால் அவங்க அதுக்கு மேலே பயின்று நியாயமான உண்மையான தியானத்தை தாண்டினா எதுவுமே பாதிக்காதையா. மரக்கட்டை போல் இருப்பாங்க. அதனால் அது தண்ணியில் போட்டால் மிதக்கும். அதே எடை உள்ள இரும்பை போட்டால் உள்ளே போயிடும். நாம் இரும்பை பற்றியே பயிற்சி எடுத்து கொண்டிருக்கிறோம். மரக்கட்டை பற்றி கேவலமாக பேசுகிறோம். ஒரு பக்தர் ஐயா. ஹலோ, வணக்கம் சாமிஜி. வணக்கம்மா. மதுசூதனன் பேசுறேன் சாமிஜி. மதுசூதனன் மதுசூதன் எங்க இருந்து பேசுறீங்க? மதுசூதன் சென்னையில இருந்து. சென்னையில யாருக்கா கேட்க போறீங்க? சாமிஜி, முதல்ல எங்களுக்கு உங்க ஆசீர்வாதத்தினால குழந்தைங்க பிறந்தது சாமிஜி. இப்பதான் சொல்லி முடிச்சீங்க. சொல்லுங்க. ட்வின்ஸ், பையன் ஒண்ணு பொண்ணு ஒண்ணு. ஐயோ, நீங்க உங்ககிட்ட பேசுனது போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் பேசினேன் சாமிஜி. சரி. அப்போ சொன்னீங்க டாக்டர் எப்படி ஃபாலோ பண்ணுங்க சரி அப்படின்னு ஒய்ஃபுக்கு சொன்னீங்க. பைரவருக்கு இது பண்ண சொன்னீங்க. ஆமா ஆமா, அது பண்ண சாமிஜி. இங்க திருசூலத்துல சிவன் கோயில் இருக்குது. அது 3 வாரம் தொடர்ந்து பண்ண சாமிஜி. சரி, நீங்க சொன்னதை ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே டாக்டர் ஃபாலோ பண்ண சாமி. எவ்வளவு தடைகள் எல்லாம் மீறி பசங்க பகவான் அனுகிரகத்துல பிறந்திருக்காங்க. இப்ப 4.5 மாசம் ஆகுது சாமி. வெரி குட், வெரி குட். எப்படி நல்லா இருக்கா குழந்தை? ஆண் குழந்தையா பெண் குழந்தையா? ஒரு ஆண், ஒரு குழந்தை ஒண்ணு, ஒரு பெண்ணு. இது ஒரு ட்வின்ஸா? ஆமா ஆமா சாமி. எப்பா எல்லாம் 2 வாட்டி பரிகாரம் செஞ்சுக்கிறீங்க போல இருக்கு. ரொம்ப அது பாருங்க, அது பேசணும்னு பாருங்க குழந்தை. இதுதான் இன்னும் பெரிய விஷயம். ஆமா சாமி. இல்ல அந்த குழந்தைக்கு சளி பிடிக்குதா அப்பப்ப? இல்ல இல்ல சாமிஜி. சரி சரி, சொல்லுங்க. பேசின்னு இருக்குது சாமி. இது அக்டோபர் 16 பிறந்தாங்க சாமி. சுவாதி நட்சத்திரத்துல. சரி, ஒரு இன்னும் பேரு வைக்கலங்க. பெண் குழந்தையா? பெண் குழந்தை ஒண்ணு, ஆண் குழந்தை ஒண்ணு. சரி, ஆண் குழந்தைக்கு ரூபானந்தன். ரூபானந்தன் இருக்கட்டும். ரூபானந்தன். ரூபானந்தன். பெண்ணுக்கு ரூபிகா ஸ்ரீ. ரூபிகா ஸ்ரீ. சரி சரிங்க சாமி. ஆமா, 2 ரூ. ஓ சரி சரிங்க சாமி. சாமி அப்புறம் எனக்கு கொஞ்சம் இது சொன்னீங்க சாமி. கொஞ்சம் குழப்பமான இதுல இருப்பீங்க. சரி, அது எல்லாம் குழம்பி போன. இன்னும் எனக்கு திருச்செந்தூர் போசணும். இன்னும் எனக்கு போக முடியல சாமிஜி. ஒண்ணு இல்ல, சடாச்சர சண்முகருக்கு வாங்க. என்ன சொன்னோம் அதை இங்க பண்ணுங்க. எனக்கு அதான் கொஞ்சம் இந்த பூர்வீக சொத்து இதுல எனக்கு அதுக்கு பாருங்க. அதுக்குன்னே நான் பிரத்யேகமா நம்ம சடாச்சர சண்முகரை பிரதிஷ்டை பண்ணிருக்கேன். முன்ன என்ன சொன்னோம் திருச்செந்தூர்ல, அதை இங்க பண்ணுங்க. சரி சரிங்க. அதுவே பாருங்க உங்களுக்கு கண்டிப்பா நடக்கும். நன்றி நன்றி சாமிஜி. நல்லதுங்க. எங்க ஒய்ஃபுக்கும் கொடுக்கணும் ஒரே ஆசீர்வாதம். தீர்க்காயுசா தீர்க்க சுமங்கலியா பிறந்த குழந்தைகள் சாதனை படைக்கக்கூடிய அளவுக்கு உங்க கடனும் தீர்ந்து குழப்பமும் தீர்ந்து நல்லா இருங்க. நன்றி நன்றி சுவாமி. நல்லா இருக்காங்க, நல்லா இருக்காங்க. அதான் அது பாருங்க, திருப்பி குழந்தையின் குரல் கேட்டுக்கிட்டே இருக்கதா பெரிய செய்தி. அந்த குழந்தை தெய்வ கடாட்சத்தால பிறந்திருக்கு. அது என்ன சொல்லுதுன்னா மறைமுகமாக என்னையும் தனியாக ஆசீர்வாதம் பண்ணு அப்படிங்கிற ஒரு குரல் தான் அந்த குரல். அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. அவங்க அப்பாவுக்கு சொல்லிட்டு இருக்கும்போது அதை நம்ம ஓவர்டேக் பண்ணி அதை மேலே எழுந்து சொல்லிட வேணாம் அப்படின்றதுக்காக கம்முன்னு விட்டுட்டேன் நான். இதுதான் துரிய சக்தியில 2வது ஆதாரம். அப்ப இந்த தியானத்தை நாம என்ன பெரிய பொருத்தம்னா, நம்ம என்ன விஷயத்த பேசுறோம் அது தொடர்பாகவே அழைப்பாளர்கள் வர்றாங்க. அதுவும் விதி தானே ஐயா. அது எப்படின்னா நம்ம கிட்ட நேயா இருக்கு. இன்னைக்கு யார் பேச போறாங்கன்னு நமக்கு தெரியாது. அது யதார்த்தமா நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம், நடக்குது. ஒரு சப்ஜெக்ட் எடுக்க போய் பல விதமா அது போயிட்டு இருக்கு. அப்ப இந்த தியானம் என்பது இதுதான் ஐயா. இப்போ துரியாதீத சக்தியை நம்ம உணர்ந்து அதை தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னாதான் இந்த மந்திரங்களுக்கெல்லாம் எப்படி சொன்னால் அது எந்த சூழ்நிலையில் எந்த காலப்பிரமாணம்னு வேறையா, எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த மந்திரத்தை பிரயோகம் பண்ண இருக்கு ஐயா. அந்த வகையில் தான் இப்போ நான் இந்த 14ஆம் தேதி காரணையான் நோன்பு சொன்ன பாருங்க. இந்த சூன்ய மந்திர தந்திரம் எதுவாக இருந்தாலும் இந்த மாதிரி இதுலேயே மக்கள் மூழ்கிருக்கவங்களாம் அன்னைக்கு போய் போடுறது விசேஷம். ஏன்னா 3 திதி ஒன்று சேர்றது. நான் மாங்கல்ய கயிறு மாற்றத்துக்கு கூட சொல்லுவேன், 3 திதி ஒன்று சேர்ற நாளில் மாற்றுங்க, அது பெரிய விசேஷம் அப்படின்னு. அப்போ காரடையான் நோன்பே வந்துருச்சு. அதனால தான்
இந்த மந்திர வேள்வியை நம்ம பண்ண போகிறோம், அப்படி ஒரு அஷ்டக வேள்வியை அதுவும் அந்த துரிய சக்திகளை சொல்லி கொடுத்து அந்த நேரத்தில் பிரயோகப்படுத்தக்கூடிய மந்திரம் ஐயா. அதனால தான் ரொம்ப குறிப்பிட்டு கணவன் மனைவி மட்டும் வந்து தரிசனம் பாருங்க, மற்றவங்களாம் வாங்க மேலே நேராக தரிசனம் பார்க்கலாம், ஆனால் நெய்க்குற தரிசனம் கணவன் மனைவியாக வரும்போது தான் காட்டப்படும் அப்படிங்கிற மாதிரி அதை கொண்டு போயிருக்கேன் ஐயா. அடுத்தது ஐயா சமாதி. எப்படி இந்த ஜீவ சமாதி? ஆமாம் ஐயா, சமாதிகள் நிறைய வகை இருக்கு ஐயா. முக்தி சமாதி இருக்குது, ஜீவ சமாதி இருக்குது, ஆத்ம சமாதி இருக்குது, மௌன சமாதி இருக்குது, நிறைய இருக்கு ஐயா. சமாதி வகையில் அது எடுக்க போனால் நிறைய போகும். அந்த சமாதி நிலை எங்கன்னா இப்போ யாமம் சொல்லிட்டு அதுக்கு என்ன பொருள், நம்ம அறத்தை தழுவி நல்லதுகளை தழுவி இருக்கிறது. அதுக்கப்புறம் ஞாமம்னா குணம் எண்ணம் மனம் உள்ளம் சுத்தமாக இருக்கிறது. அதுக்கப்புறம் ஆசனம்னா ஒரு 5 நிமிடமாவது உனக்காக உன்னை சிந்திப்பதற்காக செயல்படு. பிராணாயாமம் மூச்சு பயிற்சி செய்யாத இருக்காது. அதே மாதிரி நமக்கு பிரத்யாகாரம் உணர்வுகளை எப்படி அதை வந்து இயக்கணுங்கிறத தெரிஞ்சுக்கோ. அது தவறாக பண்ணும்பொழுது தவறில் போய் மாட்டி தான் இன்றைக்கி பிரச்சனைக்கே அதிபதி. அதனால் இந்த பிரத்யாகாரம்னு சொல்லக்கூடிய அந்த இந்திரியங்களை எப்படி இயக்கணுங்கிறது தெரிஞ்சுக்கிறது. அதன் பிறகு நம்ம போகிறது தாரணை. அதை தான் நம்ம இப்போ பேசிக்கிட்டு இருந்தோம். இந்த தாரணைங்கிறது கடவுளை நெருக்கமாக பார்க்கறதுக்கான வழியை தேடிக்கிறது, அங்கே அருகாமையில் இருக்கிறது, அதனுடைய அந்த பேரானந்தத்தை உணர்றது. அதுக்கப்புறம் தியானத்துக்கு போகிறோம். இப்படி இந்த நிலையை கடக்கும் பொழுது சமாதி நிலைக்கு வருவீங்க. இந்த சமாதி நிலைங்கிறது என்னன்னா, எப்போ துரியத்துக்கு மேலே 7 உலகத்துக்கு போயிட்டாங்களோ அவங்க உலகப்பற்றிலிருந்து முழுமையாக நீங்கிடுவாங்க ஐயா. முழுமையாக நீங்கிட்டு அவங்க அது மேலே தான் போவாங்க. அப்போ என்ன ஆகுனா, நீ வந்ததுனால பிறந்ததுனால என்ன பலன்னா, இவங்க அந்த முழுமையாக மேல் உலக 7 தெரிஞ்சுட்டு சமாதி ஆகிடுறாங்க பாருங்க. சுற்றி இருக்க போகக்கூடிய பல 100 கிலோமீட்டரில் அவங்களுடைய சக்தி பிரபாவம் வந்து அந்த பேராற்றலான அந்த தீட்சண்யம் எல்லாருக்கும் விழும்போது மிகப்பெரிய ஒரு புண்ணியம் கிடைக்குது ஐயா. எல்லாருக்கும் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த சாமியை போய் கும்பிடுவாங்க. ஜீவசமாதி 1 மாதம் கும்பிடுவாங்க, 10 மாதம் கும்பிடுவாங்க, 5 வருஷம் கும்பிடுவாங்க. இந்த சமாதி நல்லா நமக்கு வேலை செய்யலை, அடுத்த சமாதிக்கு போயிடுவாங்க. ஆனால் ஒன்று நல்லா புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, பக்தர்கள் எல்லாம் நீ போனினா அந்த பேராற்றலான அந்த ஒளி உன் மேலே பட்டாலே உனக்கு கர்மம் போகுது, அது உனக்கு தெரியாது. எந்த ஞானி உன்னுடைய கர்மத்தை நான் எடுத்து விட்டேன் போடான்னு ஜீவசமாதிலேருந்து சொல்ல மாட்டாங்க. கர்மம் போனாலே எல்லாம் நசியம். நீ பிடிச்சு வச்சிருக்கிற கவலைக்கு சமாதி மேலே பழிய போட்டுட்டு மாற்றத்தை ஏற்படுத்தாதே அப்படிங்கிறது தான் இது உள்ளே இருக்கிற விஷயம். அப்போ சமாதி என்பது ஒரு மனிதனுக்கு நிம்மதி தரக்கூடிய விஷயம். இயல்பான குடும்பத்தில் நமக்கு ஆனந்தம் நிரந்தர மகிழ்ச்சி என்பது இருக்காது. அப்படி நிரந்தர மகிழ்ச்சி வேணும்னா யாமம் நியமனம் ஆசனம் பிராணாயாமம் பிராத்தியாகாரம் தாரணை நீங்கள் தியானம் சமாதி இந்த நிலை உன்னால் செய்ய முடியுமானால், இந்த சமாதியும் தியானமும் கூட விட்டுடுங்க, மற்றதை செய்ய முடியுமானால் அதை சரியாக கடைபிடித்தால் நிச்சயமாக அந்த மன நிம்மதி கிடைக்கும். இது சாத்தியமில்லை என்பது தான் அதுக்கான பதில் ஐயா. முடிந்தவரை முயற்சி செய்யலாம், முயற்சி கூட பண்ண முடியாது ஐயா. இந்த 3 பண்ணாலுமே போதுமே. யாமன்னு சொல்லக்கூடிய நல்லதை செய்யக்கூடிய பக்குவம். இன்னைக்கு நிறைய புகழுக்காக தான் நல்லதை செய்கிறாங்க. அதை கோயிலில் உணர முடியும். ஒரு பெரிய பீரோ இருக்கும், அது மேலே பாருங்கள் வெள்ளை பெயிண்ட்லேயே எழுதியிருப்பாங்க உபயம், பீரோ உபயம் கீழே பேர் போட்டிருப்பாங்க. ஐயா, கடவுளுக்கு போய் பீரோ உபயம் நம்மளால கொடுக்க முடியுமா ஐயா? ஒரு 10 டியூப் லைட்டை பாருங்க, மேலே பேர் எழுதியிருக்கும். அந்த பேர்லேயே அந்த வெளிச்சம் கொஞ்சம் குறையும். அப்போ நீ செய்யக்கூடியதே அதுதான் சொல்லுது. இந்த யாமம்ன்றது அதை தான் சொல்லுது. நீ செய்யறது உண்மையாக இருக்குமேனால் அதை எதிர்பார்த்து செய்யவே செய்யாது. ஒருவர் ஒரு பெரிய கூட்டமாக ஏதோ ஒரு நல்லதை செய்தது, அவர் ஒரு கல்வெட்டாக போட்டிருக்காருன்னா அது வேற விஷயம். அது அவங்களுடைய வெளிப்பாடு. இவர் விரும்பினாலும் அவங்க போட்டு போகிறாங்க. ஆனால் நாம் கடவுளுக்கு ஒரு காலமும் இதிலேயே அடிபடுங்கிற அதுக்காக சொல்ல வரேங்க. இது மாதிரி எழுதிடும் போது எப்படி ஐயா ஆனந்தம் வரும்? அது ஆணவத்தில் தான் கொண்டு போய்விடும். ஆக உண்மையான மகிழ்ச்சி வேணும்னா இதை கடைப்பிடிக்கணும் ஐயா. நல்ல உள்ளம், நல்ல குணம், நல்ல மனம், இது ஒன்று சேர பார்க்கின்ற மனிதர்களே அரிது ஐயா, ரொம்ப அரிது. எதையாவது ஒன்றுத்தில் கட்டிடுவாங்க ஐயா. ஒன்று மனசால் இருக்கும், அல்லது செயலால் இருக்கும், அல்லது உள்ளத்தால் இருக்கும். ஏதாவது ஒன்றுத்தில் கட்டிவிடும் ஐயா. இதெல்லாம் மீறி போய் இதுக்கெல்லாம் தன்னை உணர 5 நிமிடம் எவன் ஒருவன் ஆசனம் விட்டு யோசிக்கின்றானோ அவனுக்கும் அந்த மகிழ்ச்சி கிடைக்குங்க. அதெல்லாம் நம்ம பண்ண மாட்டோங்க. காசு
பணம், சிரிப்பு, சந்தோஷம், சுகம், இதுதான் ஐயா இன்னைக்கு இருக்கு. அப்போ அது கூட வந்துடும் ஐயா கவலை, துன்பம், இன்பக்கேடுகள், சுமை, இது வந்தே தீரும் ஐயா. அதனால் முயற்சிக்கிட்டோம், முயற்சித்தால் சந்தோஷம் ஐயா. அதுக்கு பதிலாக அதான் ஐயா. அப்படியே அடுத்த கேள்வி கேட்டுருங்க ஐயா. அவசியம் கேட்குறேன். பொதுவாக சில வீட்டில் பெண்கள் பூஜைகள் செய்வது, விரதம் இருப்பது, கோயில்களுக்கு செல்வது என்று பக்தியாக இருப்பார்கள். ஆனால் அவரது கணவர் நல்ல ஒழுக்கமுடையவராக இருப்பார். கோயில் குளம் போக மாட்டார், பூஜை கூட செய்ய மாட்டார். மனைவியின் பக்தியை கிண்டல் அடிப்பார். இதனால் அந்த தம்பதிகளின் வாழ்வில் பாதிப்பு ஏற்படுமா? இதனை தவிர்க்க என்ன வழி என்று தெரிந்து கொள்ளணும். பாருங்க ஐயா, நீங்கள் முதல்ல ஒரு கேள்வி கேட்பீங்க, அது நல்லா இருக்கும். இப்போ நீங்கள் கேட்குறதெல்லாம் எண்ணங்கள் ஓட்டம் போடும்போது எழுதி கேட்குறீங்க பாருங்க, அது ஒரு அற்புத சுவையாக இருக்கு ஐயா. ப்ரெசன்ட் பண்ண ரொம்ப நல்லா இருக்கு. நீங்கள் அந்த வார்த்தைகள் எல்லாம் அது ஒரு பக்தர் பார்த்துட்டு வந்துடுவோம். ஹலோ ஹலோ, வணக்கம் சாமிஜி. அம்மா வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா? பட்டுக்கோட்டையிலேருந்து ரேணுகா பேசுகிறேன் சாமிஜி. ரேணுகா யாருக்கா கேட்க போகிறீங்கம்மா? எனக்கு அதுதான் சாமிஜி. என்ன வயசாச்சுடா கண்ணா? 32 சாமிஜி. சொல்லுடா கண்ணா. குழந்தை இல்லை சாமிஜி, அதுக்காண்டி கேட்கணும். எவ்வளோ வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி? கல்யாணம் ஆகி 1.5 வருஷம் ஆகும் சாமிஜி. 1.5 வருஷமா? ஆமா. சரி, வைத்தியம் நேர்ல பார்த்தேன் சாமிஜி, கல்யாணத்துக்காண்டி பார்த்தேன். சரி, நீங்க குழந்தையில கொஞ்சம் பிரச்சனை இருக்குது, கல்யாணத்தை முடிச்சுட்டு பாருங்க அப்படின்னு சொன்னேனா? இந்த மாதிரி குழந்தையில பிரச்சனை வரும், அப்புறமா பாருங்கன்னு சொன்னேனா? ஆமா, வந்து பாத்துடுறா கண்ணு. அப்படி சொல்லி இருந்தனா நிச்சயமா அதை நம்ம தாம்பத்திய ரீதியா நம்ம அதை எல்லாத்தையும் கேட்டு செய்ய வேண்டியது வரும். அதுக்கான வைத்தியமோ அல்லது என்ன முறையோ எது சொல்ல வேண்டி வரும். ஆனா நான் அதை நேரில் கேட்க முடியாது இல்லையா? ஒரே டவுட் மட்டும் சொல்லுமா. எனக்கு 5ல சனி பகவான் இருக்கிறாரு. அந்த ஜோசியம் பார்த்ததுல அவங்க சொல்றாங்க குழந்தை இருந்தாலும் தங்காது, அப்படி இருந்தாலும் சொல்லிக்கிற அளவுக்கு இல்ல அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. புண்ணியத்திற்கு 5 மந்தன் குடிபுக, முதல் மலடாய் இருப்பால் பின் பிள்ளையாய் பெற்று தல்வாள். இதான் பாட்டு. 5னா புண்ணியத்திற்கு ஒரு புண்ணிய இடமே 5ஆம் வீடு தான். 5ஆம் வீட்டுல சனி இருந்தார்னா முதல் மலடாய் இருப்பாளாம், கொஞ்ச காலம் மலடு இருக்குமா, பிறகு பிள்ளையாய் பெற்று தல்வாளாம். நீ தான் கண்ட்ரோல் பண்ணணும். புரியுதா? இததான் நான் அன்னைக்கே சொல்லியிருப்பேன். நீ கல்யாணம் ஆனா குழந்தை தள்ளி போக என்ன பாரு, நான் சொன்னது காரணம் தான். அதனால பயப்படாதரா கண்ணு, பாரு. நல்லா இருறா கண்ணா. சீக்கிரம் குழந்தை பிறந்து தீர்க்க சுமங்கலியா, தீர்க்காயுசா, குடும்ப சகிதமா நல்லா இருங்கடா கண்ணா. நல்லதுரா கண்ணு. ஐயா ஒரு சின்ன இடைவேளைக்கு போயிட்டு ஒருவரின் வாழ்வை கெடுக்க இன்னொருவர் செய்யும் தீய செயல்கள் உங்களுக்கு தெரியுமா? இதைத்தான் எதிர்மறை ஆற்றல் என்கிறோம். சில சமயங்களில் சிலருக்கு இந்த எதிர்மறை ஆற்றல் தன்னை அறியாமலேயே அவர்களை ஆட்டி வைக்கிறது. ஒருவேளை நீங்கள் முழு எதிர்மறை ஆற்றல் உள்ளவர்களால் பாதிக்கப்பட்டிருந்தால் அல்லது உங்களை சார்ந்தவர்கள் பாதிக்கப்பட்டிருந்தால், அதன் தாக்கத்தை நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருந்தால் அது உங்களுக்கானது அல்ல. ஆனாலும் நீங்கள் மனரீதியான பாதிப்பை இதனால் பெற்றிருப்பீர்கள். உங்களை நான் இது போன்ற விஷயங்களை கூறி பயமுறுத்தவில்லை. ஆனால் இது போன்ற மனிதர்கள் தீய சக்தியின் பிடியில் இருப்பதை பார்த்திருக்கிறேன். அவர்களை சுற்றி என்ன நடக்கிறது என்று தெரியாமல் அனைத்தையும் குறை கூறிக்கொண்டு அதன் பிடியில் சிக்கியிருக்கிறார்கள். 4 வேதங்களில் ஒன்று இதற்காகவே சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. அதுதான் அதர்வன வேதம். இந்த வேதம் ஆற்றலை எவ்வாறு கையாள வேண்டும் என்பதை பற்றி மட்டுமே விவரிக்கின்றது. நீங்கள் இந்த மூலிகை பஸ்பம் அடங்கிய சிங் எந்திரத்தை அணிந்து கொள்ள இது போன்ற எதிர்மறை ஆற்றலில் இருந்து விலகி நேர்மறை ஆற்றல் பெற்று நினைத்ததை சாதிக்க உதவுகிறது. இந்த யந்திரத்தை அணிவதால் நேர்மறை ஆற்றல் பெருகும் என்பது அணிந்தவர்களின் அனுபவ வாக்காகும். மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். 2 விஷயங்கள். ஒன்று அமாவாசை. அந்த அமாவாசை 6 மணிக்கு இன்று இருக்கிறது என்பதை கருத்தில் வச்சுக்கொண்டு எப்பவுமே
அமாவாசை பூஜை நம்ம தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறோம். அனுக்கிரக வாராகிக்கு பிருகிருதிகள் வேள்வி அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு வர்றது வழக்கம். இதுவே பார்த்தீங்கன்னா இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டம் அந்த பக்தர்களுக்கு தெரிஞ்சு பலனடைஞ்சு பெறுகிறாங்க. நீங்களும் வந்து பங்கு கொள்ளுங்க. அந்த வகையில் இன்று 6 மணிக்கு மேலே நம்ம ஆசிரமத்தில் அமாவாசை கொண்டாடப்படும். அதில் பிருகிருதிகள் வேள்வி, அனுக்கிரக வாராகி பிருகிருதிகள் வேள்வி நடக்கும். எல்லோரும் பங்கு கொண்டு பயனடைங்க. முடிஞ்சவங்க வந்து பங்கு கொள்ளுங்க. அதை மூலிகை கொடுப்பாங்க. அது ரொம்ப விசேஷமான அந்த பிருகிருதிகள் சாந்தி பண்ணி போடுவாங்க. அதில் பங்கு கொண்டு பயனடைங்க. இன்று மாலை 6 மணிக்கு மேலே தொடர்ந்து நடக்கும். தொடங்கி வந்து பங்கு கொண்டு பயனடையணும். அடுத்து காரடையான் நோன்பு மறந்துட வேண்டாம். ஐயா ஒரு பக்தர் ஐயா. ஹலோ ஹலோ, வணக்கம் சாமி. வணக்கங்க சாமி. அவனாசி சின்னக்குட்டி பேசுறேன் சாமி, பார்வையற்றவன். எப்படி இருக்கீங்க சாமி? நல்லா இருக்கேங்க சாமி. எங்க உங்களை 2-3 பூஜையா காணும் சாமி? நமக்கு ஆட்கவரை இல்லைங்க சாமி வர்றக்கு. ஐயோ, நீங்கெல்லாம் எந்த பூஜை நடத்தினாலும் என் மனசுல இருக்கக்கூடிய மனிதர் பார்க்கல. அது ஒரு மாதிரி இருந்தது சாமி. ஆட்கவரை வந்து வந்துருக்கணும் சாமி. ஆட்கவரை கட்டைங்க நம்ம வீட்டுக்கு அம்மாவுக்கு அவளை 10வது சாமி கூட்டிட்டு வரக்கு. சரி சரி சாமி. பையனுக்கு 29 கல்யாணம் ஆகுதுன்னு சொன்னீங்க சாமி. சரி சாமி. சோசியர் கேட்டங்க. சூரிய செவ்வாய் பாருங்க, சூரிய சுக்கரனை பாருனாருங்க. சரி, அதனால சார் விளக்கு கேட்கணும் சாமி. சரி, இப்ப ஆயிடுச்சா? இன்னும் முடிவாச்சா இல்லையா கல்யாணம்? சாமி என்ன கல்யாணம் ஆகலைங்க சாமி. இப்பதான் 29 எடுக்க சொன்னீங்க. இப்பதான் 29 ஆரம்பிச்சிருக்கா? ஆமாங்க, 29 மார்ச். பாருங்க, நீங்க வந்து ரொம்ப மெய்யான பக்தர், என்னோட பக்தர். ஓகே, சூரியன் செவ்வாய் இதெல்லாம் நீங்க பார்க்கவே பார்க்காதீங்க. இந்த வயசுல முடிஞ்சிரும். ஒன்னும் கவலையே விட்டுடுங்க. சரிங்க, அதுக்கு நான் பொறுப்பு. எதுக்கு இதெல்லாம் போய் நீங்க வந்து குழப்பிக்க வேண்டாம். சரிங்க. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் தொடர்ந்து நம்ம ஆசிரமத்துல இந்த வெள்ளிக்கிழமை கூட பண்ணும், இனி வரும் வெள்ளிக்கிழமைகள்ல எல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்க போறோம். உங்க ஜாதகத்தை, பிள்ளையோட ஜாதகத்தை கொடுத்து பதிவு பண்ணிக்கோங்க. சரிங்க சாமி. அங்க என் முன்னிலையிலேயே நான் பார்த்து முடிச்சு வைக்கிறேன். அதே கவலைப்படுறீங்க சாமி? அதே மாதிரி சாமி ஒண்ணு சாமி. சாமி நம்ம புள்ள வந்துங்க ஏற்கனவே லவ் மேரேஜ் காதல் திருமணம் பண்ணாளுங்க. சரி, அவரை விட்டு போட்டு மறுபடியும் ஓடிட்டாரு சாமி. நான் செய்த பாவங்களா அவர் செய்த பாவங்களா சாமி? சரி, இல்ல யார் செய்த பாவங்க சாமி? ஓடி போன பொண்ணு செய்த பாவம். நாம இதுக்கெல்லாம் காரணம் ஆராய வேண்டாம். ஏன்னா நான் இதுக்கு விளக்கம் சொல்றது நம்ம நேர அலைவரிசையில சரியா இருக்காது. சரி சாமி. அதனால நீங்க வாங்க, நேர்ல அந்த பையன் ஜாதகத்தை எடுத்துட்டு வாங்க. சரி சாமி. நான் உங்களை பார்த்தது நானே கூப்பிட்டு பேசுறேன். சரி சாமி. நல்லதுங்க சாமி. எப்ப வருச்சுங்க சாமி? சாமி எப்ப வருச்சுங்க? நீங்க அத போன்ல தொடர்பு கொண்டு கேட்டு வாங்க. சரி சாமி. நல்லதுங்க, நல்லதுங்க, நல்லது. அவரு புரிஞ்சுக்கிற அவசரப்படுறாரு. வெள்ளிக்கிழமை தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் தொடர்ந்து வெள்ளிக்கிழமை உங்க மாதிரி கல்யாணம் ஆகாதவங்க இலவசமாக தான் அங்கே பதிவு செய்கிறோம். சனிக்கிழமை நீங்கள் வரனாக ஆண் பிள்ளையை பெற்றவங்க பெண் வரனை தேர்ந்தெடுத்துக்கலாம், பெண் பிள்ளை பெற்றவங்க ஆண் வரனை சனிக்கிழமை தேர்ந்தெடுத்துக்கலாம். இதையா தொடர்ந்து நம்ம பண்ணி திருமண சேவை, அதுவும் வந்து இலவசமாக எந்த விதமான கட்டணமும் பெற்றுக்கொள்ளலாம். கண்டிப்பா ஐயா. 2 ஜாதகங்களை இணைக்கிற பணி பெரிய சந்தோஷம் என்னன்னா, வந்து புக் பண்றவங்களாம் ஏதாவது கொஞ்சம் காசு வாங்கிக்கிறாங்க. ஏன் இந்த மாதிரி சாமி செய்கிற அப்ளிகேஷன் எல்லாம் ஏதாவது ஒன்று நாங்கள் கொடுக்குறதாவது வாங்கிக்கிங்களேன் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். சிட்டா அதெல்லாம் வேண்டாம், நீங்கள் போய் வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டேன். ஐயா ஐயா ஒரு அற்புதமான கேள்வி ஐயா. அது கணவன் வந்து நல்ல மனிதர், மனைவி மிகப்பெரிய பக்திவான். ஆனால் அவர் அந்த பக்தியை கிண்டல் பண்ணுறது, கேலி பண்ணுறது, பக்தியில் அந்த அம்மாவோட இணக்கி செய்யாத பொழுது அந்த அம்மாவுக்கு பயம். என் புருஷன் இப்படி இருக்காரு, நல்லவராச்சு, அவருக்கு ஏதாவது ஆயிடுமா, நம்ம வேண்டினதுனால அது அவருக்கு ஏதாவது பாதகம் வருமா, அவர் கிண்டல் பண்ணுறாரு, கடவுளை வந்து இந்த மாதிரி உழுந்து கும்பிடுறேன்னு சொல்கிறாரு, அளவுக்கு அதிகமாக வணங்குறேன்னு சொல்கிறாரு. அற்புதமாக யோசித்து வேறு எழுதுறீங்க ஐயா. ஆனால் அது எல்லாரும் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு கேள்வி தான் ஐயா. அது கண்ணதாசனுடைய பாடல் போல், ஒரு வண்டிக்கு 2 சக்கரம், இது இல்லைன்னா வண்டி ஓடாது. இந்த 2 சக்கரம் இருந்தால்தான்
அச்சாணி ஸ்ட்ராங்காக பிடிச்சிருக்கும். கடவுள் என்பது அச்சாணி. 2 சக்கரம் என்பது நீங்கள் செய்கின்ற வழிபாடு. நீங்கள் யோசிச்சு பாருங்க ஐயா, இரவு மட்டுமே இருந்துருச்சுன்னா நம்ம வாழ முடியாது, பகல் மட்டுமே இருந்தாலும் நம்ம வாழ முடியாது. நிலவினுடைய குளிர்மையும் சூரியனுடைய வெப்பமும் நாம கிட்ட இருக்கிறதுனால தான் நமக்கு உயிரே இருக்கு. இந்த உயிர் ஆட்டம் காணாமல் இருக்குதுன்னா இந்த 2ம் சேரணும். எதை வேணாலும் நீங்கள் எடுத்து பாருங்க, 2 சேர்வது தான் உயிர் தத்துவமான பிறப்பு. ஒன்று மட்டும் எதையும் சாதித்து விட முடியாது. விஞ்ஞானத்தை தவிர, திறமையை தவிர, அவரவருடைய படிப்பு மற்ற திறன் விட்டது, அது கூட கற்றால் தான். கற்றது என்பது 1, திறன் என்பது 2. இந்த 2 இல்லாமல் எது ஒன்றும் முழுமை பெறாது, ஒரு புதியதை கொணர்ந்து பிறக்க வைக்காது. இதை ஒவ்வொரு கணவனும் மனைவியும் புரிஞ்சுக்கணும் ஐயா. உனக்கு பக்தி இருக்குது இல்லைங்கிறத அப்புறம், ஒரு சக்கரம் நல்லா தானே ஓடிக்கிட்டு இது, நான் ஓட மாட்டேன் நீ நின்னா அவர் ஓட்டுற பைக்கே ஓட்ட முடியாது, அவர் ஓட்டுற காரையே ஓட்ட முடியாது. இதை ஆண்டவன் மறைமுகமாக சொல்கிறான். ஏன்பா அந்த அம்மா பக்தி செலுத்துகிறாங்க, அது அவங்களுடைய குணம், முடிஞ்சா கிண்டல் பண்ணாத, போய் ஒத்துழைக்கப்பார். அப்படி ஒத்துழைக்கலையா நீ அதை கிண்டல் செய்யாத. இணக்கி கொண்டால் அந்த வீட்டில் குடும்பத்தில் நிம்மதியாக 2 சக்கரம் போல வண்டி போல ஓடிக்கிட்டு இருக்கும். அதில் இறை அருள் என்பது அச்சாணி போல பாதுகாத்துக்கிட்டு இருக்கும். இந்த 2ம் ஓடாமல் போச்சு, ஒன்று போச்சுன்னா வண்டி ஓடாது. அப்போ என்ன ஆகும்? கண்ணுக்கு தெரியாத கணவன் ஆஃபீஸ் போனாலோ தொழில் நடத்தினாலோ ஏதாவது ஒரு டென்ஷனை அனுபவிப்பார். இதனாலன்னா அவருக்கு தெரியாது. ஒரு பக்தரை பார்த்துட்டு வந்துருவீங்க. ஹலோ ஹலோ சாமி. அம்மா சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? நாகர்கோயில இருந்து. வணக்கம் சாமி. வணக்கம் டாகன்னு சொல்லுமா, யாருக்காக கேட்க போறீங்க? என் மகனுக்கு கல்யாணமே ஆக மாட்டேங்குது. மகனோட பெயர் என்ன, அவரோட வயசு என்ன? அவன் பேரு கந்தசாமி என்ற கிருஷ்ணன். என்னம்மா? ரங்கசாமி என்ற கிருஷ்ணனா? கந்தசாமி என்ற கிருஷ்ணன். தங்கசாமி. கந்தசாமி. கந்தசாமியா? ஆமா, கந்தசாமி என்ற கந்தசாமி என்ற கிருஷ்ணன். என்ன வயசாச்சுமா? 35 வயசு. அது என்னம்மா கந்தசாமி என்ற கிருஷ்ணன், எப்படி எதுக்காக அது மாதிரி வச்சிருக்கீங்க? எங்க மாமா பேரு கந்தசாமி. சரி. எங்க அப்பா பேரு சொல்லி நான் கூப்பிடுறேன். சரி. அவரோட நட்சத்திரம் என்னம்மா? திருவாதிரை. சரி சரி. 35 வயசு ஆச்சு. ஆமா. ஓ, என்ன வேலை பார்க்குறாரு? அவன் சிவில் இன்ஜினியர் படிச்சிருக்கான். படிச்ச வேலைக்கு போக மாட்டேக்கான். வேலைக்கு போனா யார் பொண்ணு கொடுப்பான்? பெயிண்ட் வேலைக்கு தான் போறேன்னு போறான். படிச்சுட்டு இப்படி போனா வேலை சரியில்லாம பொண்ணு கொடுக்கறது கெட்ட பழக்கம் இருக்கா? ஆமா, கெட்ட பழக்கம். என்ன ஒம்புல மாட்ட விடுற பாருமா, நீ தண்ணி அடிக்கிறாரு, ஒழுங்கா வேலைக்கு போக மாட்டேன்றாரு, நான் பாட்டு ஒரு பரிகாரத்தை சொல்லி ஒரு பொண்ணை பிடிச்சி கட்டி போட்டு இப்ப நல்லா இல்லையேம்மா. 3 வருஷமா ரொம்ப மோசமா இருக்கேம்மா. இந்த 3 வருஷம் தானம்மா பிரச்சனை. முதல்ல அவரை கூட்டு வந்து சரிப்படுத்திட்டு நம்ம வெள்ளிக்கிழமை ஜாதகத்தை பதிஞ்சிட்டு போங்க, முடிஞ்சு போயிடும். ஆனா முதல்ல அவரை பார்த்து நல்ல வழிக்கு கொண்டு வாங்க, அப்பத்தாம அது நல்லது. அதுக்கு ஒண்ணு இல்லை, நீ என்ன பண்ணுங்க, சிங் மந்திரம் தெரியுமா? அந்த மந்திரத்தை நீங்க அனுப்பி விட்டீங்க. அந்த மந்திரத்தை சமைக்கும் பொழுது, காபி டீ கொடுக்கும் பொழுது, அவருக்கு சமையல் செய்யும் போதெல்லாம் அந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே செய்யுங்க. அவருக்கு பரிமாறும் போதெல்லாம் எது கொடுத்தாலும் அந்த மந்திரத்தை சொல்லிட்டு கொடுங்க. இது கொஞ்ச நாள் பண்ணிட்டு வாங்க, ஒரு நாள் இட்டுட்டு வாங்க, இல்லாத நீங்க ஜாதகம் எடுத்துட்டு வந்து பாருங்க. இந்த எனக்கு உடம்புக்கே முடியல சாமி. முதல்ல பையனதை சரி பண்ணிடலாம், உங்க உடம்ப அன்னைக்கு பார்த்துக்கலாம், ஒன்றும் கவலைப்படாதீங்க. வெள்ளிக்கிழமை ஜாதகம் அனுப்பி விடணுமா? அனுப்பலாம் முடியாது, நீங்க நேரில் வந்து பதிவு பண்ணணும். நாங்க நாகர்கோயில இல்ல. நாகர்கோயில் இருக்கிறீங்களா? அமெரிக்காவில் வரவங்களும் வந்து பண்றாங்கம்மா. இதெல்லாம் எப்படி இந்த மாதிரி இருந்தால் எங்கேருந்து கல்யாணம் ஆகிறது, என்ன பண்ணுறது? எண்ணெய் போட்டு சத்தா இதுங்க பாருங்க. ஐயா நான் இதுக்கு பரிகாரம் சொல்லிட்டேன்னு வச்சுங்க ஐயா, போக மாட்டாங்க. அவனும் செய்ய போகிறதில்ல, அந்த பையனும் செய்ய மாட்டான். இதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணணும். அப்படி செய்கிறனால இந்த அம்மா தான் போய் செய்யும். அப்போ செய்யும் போது இது நடக்குமா நடக்காதான்னு செய்யும், வேலைக்கு ஆகாது. என்ன பண்ணுறது ஐயா? நீங்கள் கரெக்டாக ஒரு விஷயம் பிடிச்சிங்க. துர்பழக்கம் இருக்கா? ஐயா நல்லா படிச்சிருக்கான், பெயிண்டர் வேலைக்கு போகிறான்.
அங்கேயே அடிபட்டு, சிவில் இன்ஜினியர், சாதாரணமான படிப்பு இல்லை, அங்கேயே அடிபட்டு போகுது. பொண்ணை கொடுக்குறோம் எப்படி ஐயா கொடுப்பான்? இன்னும் 40 வயசானாலும் ஆகாது ஐயா. இன்றைக்கெல்லாம் ரொம்ப எழுப்புணர்ச்சியாக பெண் பிள்ளைகளே இருக்காங்க. எங்கே பார்த்தாலும் ஆண் பிள்ளை எனக்கு இப்படித்தான் பையன் வேணும், இப்படித்தான் இருக்கணுங்கிற முடிவில் வந்து பேசுகிறாங்க. ஒரு காலத்தில் அப்பா அம்மா பார்க்குறத கழுத்து நீட்டின காலம் போய் அப்பா அம்மாவுக்கு அப்பா இவன் சரி இருக்க மாட்டாம்மான்னு சொல்கிறாங்க. அந்த காலம் மாறி போச்சு. பெண்கள் சம்பாத்தியம் வந்து அவங்க கை உயர்ந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் நல்ல ஆய்ந்து பிடிச்சிக்கிறாங்க, தெரிஞ்சு பண்ணுறாங்க. அது நல்ல விஷயம்தான், அதில் ஒன்றும் மாற்று கருத்தே இல்லையா. அந்த அளவுக்கு இன்னைக்கு நம்ம போயிட்டு இருக்கு வளர்ச்சி. அப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு மணப்பெண் சொல்லுது, சில பேர் சொல்லுவாங்க மாமியார் இல்லாத வீடா செய்வோம்னு. இந்த பெண் சொல்லு, எனக்கு நாத்தனார் இல்லாத வீடா நீங்க பாருங்க. எனக்கு அதிர்ச்சின்னா அதிர்ச்சி. எந்த அளவுக்கு அவங்க வந்து தீவிரமா சிந்திச்சு எப்படிலாம் யோசிக்கிறாங்க. அதுக்கு காரணம் இருக்கு ஐயா. அந்த பெண்ணு அவங்க ஃப்ரெண்டு யாருன்னா இருந்து அல்லது உறவு யாருன்னா இருந்து பாதிக்கப்பட்டிருப்பாங்க, பிரச்சனையாயிருக்கு. அதுக்காக அதனுடைய தாக்கம் தான் ஐயா. அதை நம்ம எல்லா பிள்ளைங்களையுமே அப்படி தப்பா எடுத்துட முடியாது ஐயா. அது மாதிரி ஐயா இந்த அப்போ கணவன் வந்து கிண்டல் பண்றார். ஒரு ரகசியத்தை சாஸ்திர ரீதியாக சொல்கிறேன் ஐயா. ஒரு மனைவி பக்தி செய்வது அந்த கணவனுக்கு 25 விழுக்காடு பலனை தரும் ஐயா. ஒரு கணவன் பக்தி செய்வது, அது எந்த மதம் எதுவாகனா இருக்கட்டும், ஒரு கணவன் பக்தி செய்வது அந்த குடும்பத்துக்கே பலன் தருவீங்க. இது சாஸ்திரம், நான் சொல்லலையா. மானுஷே ரூபம் இப்போ இல்லாள்னு சொல்கிறேன் ஐயா. கணவனுக்கு என்ன ஐயா சொல்லணும்? இல்லான்னு சொல்லணும். இல்லான்னு சொல்லணும். அப்போ அவன் இல்லாதவனு ஆவான். அப்போ சாஸ்திரம் என்ன சொல்லுது தெரியுமா ஐயா? எல்லாரும் நம்ம சொல்றோம் இல்லாள் அப்படின்னு சொல்றோம். கணவனுக்கு சொல்றாங்க இல்லத்தரசன், இல்லத்தரசி. இல்லத்தரசன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கு மேல ஒரு வார்த்தை கிடையாது, அரசின்னு ஒரு வார்த்தை சொல்லிடுறாங்க. அப்போ இல்லாள், இல்லாள், இல்லாதவன், இல்லாள் அப்படின்னு சொல்ல முடியாது. இதை நல்ல இந்த கருத்து வேறுபாடை புரிஞ்சுக்கணும். இப்போ சாஸ்திரம் என்ன சொன்னது? ஒரு கணவன் அந்த வீட்டில் பக்தி அவன் செய்ய வேண்டாம், விழுந்து விழுந்து கும்பிட வேண்டாம், கோயிலுக்கு போக வேண்டாம், மனைவிக்கு ஈக்குவலாக பக்தி செய்ய வேண்டாம். ஆனால் அவங்கள தொல்லை பண்ணாமல் கையெழுத்து மட்டும் கும்பிட்டு போனால் போதும். இதுக்கே சந்ததியர் முழுக்க பலன் இருக்குது. அப்படி குடும்பத்தில் அந்த மாதிரி பண்ணலைன்னா அலுவலகம், தொழில், இதில் கண்டிப்பாக பிரச்சனை இருக்கும். ஆனால் இதுதான் அவங்களுக்கு தெரியாது. கடன், ஏற்றம் இறக்கம், கடன், இது இருந்தே தீரும். அப்போ பார்க்கலாம் அந்த வீட்டில் ஏதோ ஒரு இடத்துல பக்தி, அது மனைவிக்கு உட்பட்டது தான். ஏதோ ஒரு இடத்துல சில கணவன் விழுந்து கும்பிடுவாங்க. எங்கள் வீட்டில் இவ்வளோ திட்டிவிட்டு போய் கோயிலில் சுற்றி நிற்கிறார் வந்தாலும், அப்படி சொல்கிற மனைவியும் இருப்பாங்க. எல்லாருக்கும் சொல்கிறேன் நான் பொதுவாக. அப்போது அந்த வேறுபாடு வரும் பொழுது கண்டிப்பாக ஐயா அது நல்ல பலனை கொடுக்காது ஐயா. மறைமுகமாக அதனால் பிரச்சனைகளை தான் அனுபவிப்பாங்க ஐயா. இதுக்கு பக்தி ஈனம்னு பேர் ஐயா. இந்த பக்தி ஈனம் அவங்களுடைய கிரியா ஈனம் ஆயிடும் ஐயா. அவங்க செய்யக்கூடியதை அவங்களையுமே அறியாமல் சில தப்புகளில் போய் தள்ளி விட்டுடும் ஐயா. அதனால இந்த கிரியா ஈனம் ஏற்படும் ஐயா. இது மிகப்பெரிய ஒரு கேள்வி, அற்புதமாக கொண்டு வந்துட்டீங்க ஐயா. இதுக்கான ஏன் நிம்மதி இல்லை, கணவன் வந்து இந்த மாதிரி மனைவி செய்கிற பக்தியை கிண்டல் பண்ணுறாங்க, இதுக்கான ஒரு பதிலை அடுத்த வாரம் தொடருவோம் ஐயா. ஏன்னா ரொம்ப அற்புதமான விஷயம், நிறைய சொல்ல வேண்டியது இருக்குது, நான் சொல்கிறேன் ஐயா. அடுத்த வாரம் காத்துக்கிட்டுருங்க, இதுக்கான பதிலை பார்க்கலாம். வருகின்ற 14/3/2023 மிக அற்புதமான ஒரு காரடையான் நோன்பு. விட்டுவிட வேணாம், எல்லாத்துலேயும் இவருனா விட்டுவிட வேணாம், விட்டுவிடான்னு நினைப்பீங்க நிறைய பேர். இருப்பதை கொட்டி கொடுக்கின்றேன், பெற்றுக்கொள்வது உங்கள் பொறுப்பு, சொல்வது என்னுடைய கடமை. அதனால் வந்து பயனடைங்க. இன்னைக்கு 6 மணிக்கு மேலே அமாவாசை. அடுத்த வாரம் பார்க்கலாம். வணக்கம். இதயத்திலே கோயில் கொண்டு அமர்ந்தவரே, இமயம் என காத்து நிற்கும் குரு அவரே. இதயத்திலே கோயில் கொண்டு அமர்ந்தவரே, இமயம்